நாளுக்கு பிறகு விஜயோட அரசியல் எப்படி இருக்கு? 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் சார். நம்ம எல்லாம் ஒரே வாக்கு மையத்தில் தான் இருக்க போறோம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து அன்னைக்கு நான் உங்களுக்கு சந்திப்பேன் கண்டிப்பா. அன்னைக்கு பேசுவேன் எனக்கு எப்படி இருக்கு. குறிப்பிட்ட ஒரு கூட்டம் வந்து அவர் வந்து முதல்வராக வந்து இருக்காங்க. அதே சமயம் வாக்கு முடிவு போயிருந்தா தோல்வி அடைஞ்சா தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு. தலைவர்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கருத்தை சொல்லுவாங்க சார். அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு அது கிடையாது. நீங்க ஒரு கருத்து சொல்லலாம், சார் ஒரு கருத்து சொல்லலாம், அவர் சார் இன்னொரு கருத்து சொல்லலாம். அது உங்களுடைய கருத்து. அதுக்கு நான் பதில் சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு நான் தெளிவா இருக்கிறோம். ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னதுதான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சருடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொன்னோம். அடுத்த 5 ஆண்டுகளும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொன்னோம். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உதயசூரியனுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் வாக்களித்திருக்கின்றால் நிச்சயம் வெற்றியை வழங்கக்கூடிய வாக்களை செலுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நான் வந்து பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்துல வந்து பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம், இறந்தது 41 பேர், பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்களாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டல்ல நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்க லோக்கல்ல நாங்க தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால வந்து விட்டுட்டு ஓடி போறவங்களை பத்தியோ மக்களை பத்தி சிந்திக்காதவங்களை பத்தியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.